வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பார்க்குறது என்ன அப்படின்னா, சுக்குமல்லி காப்பி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையாக நம்ம வாகை தமிழா சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனல் கூட மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான உணவு பழக்க வழக்கங்களையும் போட்டுட்ருக்கோம். இப்போ நான் சொல்லக்கூடிய சுக்குமல்லி காப்பினால என்ன பலன்கள் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சுக்குமல்லி காப்பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் அசதியாக இருக்கிறது, சோர்வாக இருக்கிறது, மேலும் வந்து பார்த்திங்கன்னா தலையில் பாரமாக இருக்கும்போது, மூக்கில் வந்து சளி இருக்கும், அப்புறம் தொண்டை கரகரப்பாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த சுக்குமல்லி காப்பி எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மழை காலங்களில் ஏற்படக்கூடிய சளி தொல்லையிலேருந்து விடுபடணும் அப்படின்னா சுக்குமல்லி காஃபியை எடுத்துகிட்டு வரலாம். இந்த காஃபி வந்து குடிக்கிறது நிறைய பேருக்கு பழக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபி குடிக்கலைன்னா கண்டிப்பாக அடுத்த வேலையை ஓடாது. அதை வந்து ஒரு பயனுள்ள உடலுக்கு ஆரோக்கியமான காஃபி குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய நோயிலிருந்து நம்மளை தடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய சேர்க்கக்கூடிய பொருட்களினுடைய என்ன நற்பலன்கள் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த காஃபி குடிக்கிறத பற்றி யோசிப்போம். கண்டிப்பாக இதில் சேர்க்கக்கூடிய மூலப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மல்லி, அதாவது மல்லி விதை, தனியா விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இதில் என்ன நற்பலன்கள் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து பைட்ரோநியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது நிறைய மருத்துவ குணங்களை வந்து தரக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய பைட்ரோநியூட்ரியன்ட் வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தியை தரதோட ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும். மேலும் வந்து இந்த மாதிரி நீங்கள் காஃபி எடுத்துக்கிறதுனால பித்தம் இதை மாதிரி தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க, வாமிட் சென்ஸ் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துது அப்படின்னா இதை விட பெரிய நம்மளுக்கு வந்து வரப்பிரசாதம் எதுவும் சொல்ல முடியாது. இதை வந்து ஆராய்ச்சிலையும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இதை டெய்லி நீங்கள் வந்து ஒரு காஃபியாக வந்து எடுத்துகிட்டு வரலாம், தேநீர் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். அடுத்து வந்து இது கூடயே சேர்க்கக்கூடிய சுக்கு. இந்த சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அது எந்த விதத்தில் வேணாலும் நம்ம உடலுக்கு சேர்த்துக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கு தூளை வந்து அரைச்சிட்டு தலைவலி இருந்துச்சு அப்படின்னா, தலையில் பாரமாக இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பத்து மாதிரி போடலாம். இந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். அதுக்கப்புறம் வலி, வீக்கம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் இந்த சுக்கை வந்து நீங்கள் நல்லா அரைச்சி பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே தீந்துரும். இதை வந்து நல்லா சுக்கை வந்து நல்லா பால் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதை வந்து மூட்டு வலி இருக்கிற இடங்களில் வந்து பயன்படுத்தலாம். இதில் வந்து நிறைய இது வந்து சத்துக்கள்லாம் இருக்குது, அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்போனால் இந்த சுக்கை சொல்லலாம். இப்போ நமக்கு தேல் இல்லைன்னா பூரான் இந்த மாதிரி கடிச்சிருச்சு அப்படின்னா அதில் அந்த சுக்கும் கொஞ்சம் மிளகு வெற்றிலையும் சேர்த்து அரைச்சிட்டு நல்லா வந்து ஒரு டம்ளர் தண்ணியை வந்து குடிச்சிட்டோம் அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய விஷங்கள் கூட மறைஞ்சிரும். அதனால தான் சுக்கு மிளகு திப்பிலி அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வந்து ஆயுர்வேதத்தில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ வாங்க எப்படி வந்து இந்த காஃபி வந்து தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறத இந்த காஃபி இது தயார் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா, மெயினாக வந்து கொத்தமல்லி விதைகள். இந்த விதைகள் வந்து கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அளவு பார்த்துங்க, 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன். அதே அளவு தான் நீங்கள் அதிகமாக சேர்த்துனா எடுத்துக்கணும். இப்போ ஒரு கப் அளவு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இது வந்து மிளகு அப்படிங்கிறது வந்து ஒரு 1/4 கப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் போதும். 4 டேபிள் ஸ்பூனுக்கு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தான் நான் மிளகு எடுத்துக்கிறேன். அது கூடயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு வந்து ஒரு சின்ன கட்டி அளவு எடுத்துக்கிறேன். கூட வந்து 2 ஏலக்காய் துண்டுகளும் சேர்த்துக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் வாசமாகவும் இருக்கும், குடிக்கிறதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். இந்த சுக்கினுடைய பலன்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை வந்து நம்ம இது எல்லாமே வந்து என்ன பண்ண போகிறோம்னா வறுக்க போகிறோம். முக்கியமாக வந்து மிளகு எதுவும் வறுக்க தேவையில்லை. இந்த சுக்கை வந்து இடித்து ஒரு தூள் மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது மிக்சியில் வந்து அரைபடாது. இப்போ பாருங்கள், இந்த சுக்கு வந்து நல்லா வந்து இடித்து எடுத்துக்கிட்டேன், ஒரு தூள் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த தனியா, அதாவது கொத்தமல்லி விதைகளை வந்து நல்லா வந்து கொஞ்சம் வறுக்க போகிறோம். ரொம்ப அதாவது இளம் சூட்டில் வச்சு வருங்க, இல்லைன்னா உடனே கருகிரும் தனியா விதைகள்லாம். அதனால் வந்து கம்மியான சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துங்க. வறுக்கணுமானா வறுக்காமல் கூட பண்ணலாம், வறுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி பதத்தில் வந்துட்டு நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கொத்தமல்லி விதைகளை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சுக்கு, மிளகு, அப்புறம் வறுத்து வச்சுருக்கக்கூடிய தனியா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு ஓட விட்டிங்கன்னா ஓடிடும். இப்போ பாருங்கள், நம்ம என்ன காஃபி தயார் பண்ணுறதுக்கு தேவையான வந்து சுக்கு மிளகு பொடி வந்து தயாராகிடுச்சுன்னு தான் சொல்லலாம். சுக்கு மல்லி காஃபி, சுக்கு மிளகு மல்லி காஃபி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப உடலுக்கு வந்து ஆரோக்கியமானது. இது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பித்தம், அதாவது என்ன
வாமிட் சென்ஸ் இருக்கும் சிலருக்கு, அந்த மாதிரி டைமில் இதெல்லாம் எடுத்துக்கலாம். காய்ச்சல் இருக்கும், அந்த மாதிரி டைமில் ஆர்டினரி காஃபி உங்களால் குடிக்க முடியாது, அப்போ இந்த சுக்கு காஃபி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வச்சுட்டு இதில் வந்து தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றிட்டேன். 1 டம்ளருக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு உங்களுக்கு வந்து இருந்தால் போதும். நான் பெரிய ஸ்பூன்னால் அரை தான் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்க விடுங்க, அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சுது அப்படின்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் இதில் இறங்கிடும். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்க, ஏன்னா அந்த இது ஸ்வீட் தன்மை கம்மியாக தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டிங்க அப்படின்னா, ஏற்கனவே வறுத்துட்டனால இந்த மாதிரி வந்து பாருங்கள் அழகாக வந்து காஃபி வந்து தயாராகிடுச்சு. இது ஒரு நிமிஷம் கொதிச்சுன்னா போதும், தாராளமாக வந்து உங்களுக்கு காஃபி வந்து தயாராகிடும். இப்போ நல்லா ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு இதை நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பித்தம் இருக்கிறவங்க, இல்லை சோர்வாக இருக்கும்போது, சளி பிரச்சனை இருக்கிறவங்க, தலையில் வந்து நல்லா பாரம் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது, காய்ச்சல் இருக்கும்போது, அந்த மாதிரி நேரங்கள் எடுத்துக்கலாம். ஏன் அந்த மாதிரி நேரத்தில் தான் எடுத்துக்கணுமான்னு கிடையாது. சுகர் பேஷண்ட் வந்து தாராளமாக இது காலை வேளைகளில் ஒரு காஃபியை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப எளிதில் தயார் பண்ணுறது தான். இந்த மாதிரி பொடி தயார் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னர் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கெட்டு போகாது. காரணம் என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய மிளகு, சுக்கு இது எதுவுமே கெடக்கூடிய பொருள் கிடையாது. நீங்கள் 6 மாதம் 1 வருடங்கள் கூட நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ நீங்கள் தயார் பண்ணி இந்த மாதிரி காஃபி மாதிரி போட்டு குடிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சளி பிரச்சனை இந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு காஃபியாக நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருக்குன்னு நம்பினீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இயற்கை தொடர்பான தகவல்களையும் உணவு பழக்க வழக்கங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.